எப்போவுமே இந்த குட்டி பப்பி என்ன பண்ணுன்னா விளக்கேற்றினதுக்கு அப்புறமா ரங்கோலியை வந்து அழிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இன்னைக்கு என்ன நினச்சதுன்னே தெரில, போட்டுட்டு இருக்கும்போதே வந்துருச்சு. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் சிறுகிழங்க பார்த்துட்டு இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக கேட்டிருந்தாங்க. இது வந்து பொரியல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா குழம்பு பண்ணுவாங்க. எனக்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ மாதிரி கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அந்த கிழங்கும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க. நான் பண்ணுற பானிபூரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். 2 days முன்னாடியே வந்து கேட்டிருந்தாங்க. சரி அன்றைக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பானிபூரியுமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கான ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நான் ரப்பர் பேண்ட்ஸும் 2 ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. 2 பாக்ஸில் ரப்பர் பேண்டை போட்டு ஸ்ட்ராவை கையில் கொடுத்து அட் அ டைமில் பிக் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கட்டும். பாப்பா வந்து 3 தடவை பண்ணாங்க. இதனால் 2 சைட் பிரைனுமே நல்லா ஒர்க் ஆகும், கான்சன்ட்ரேஷனும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அம்மாவுமே அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுனால ட்ரெயின் ஏற்றி விட போனோம். ட்ரெயின் ரொம்பவே லேட்டு. ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு.